ஃபைன். ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டெஸ்ட் பேப்பர் 4 3 கிடையாது 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து 35 35ன்னு வச்சுங்க. அவன் வேணும்னே தான் கொடுப்பான் 34 பாயிண்ட் சம்திங் எது வேணாலும் கொடுத்துங்க. 35ன்னு வச்சா கூட 35 ஸ்கொயர் எவ்வளோ? 35 ஸ்கொயருக்கு ஈக்குவல் டு 1225. 40 ஸ்கொயர் வச்சா கூட 1600 தான் வரப்போகுது. 1600 பெருசா இருக்குமா 7396 பெருசா இருக்குமா? ஆப்வியஸ்லி இதுதான் பெருசா இருக்க போது. ஆன்சர் மைனஸ்ல தான் வரப்போகுது. எது திஸ் ஆர் திஸ் ரெண்டையும் கழட்டி விட்டுலாம். சரியா? ஃபைன். இப்போ மைனஸ் இதுதான் பெருசா இருக்கும்போது இதோட கம்மியாக தானே ஆன்சர் வரணும். எப்படி 9000 சம்திங் வரும்? இதுதான் ஆன்சர். சிம்பிளா ஃபுல்லா போகக்கூடாது. எட்டி பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். கிளியரா? காட் இட்? ஸோ மைனஸ்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து மைனஸ்ல 2 மைனஸ் இருக்கு. அவன் 9000 இது பெருசுன்னு சொல்லிட்டேன். அப்ப இது பெருசா இருக்கும்போது இது சின்னதா தான் இருக்க முடியும். அப்ப 7000ஓட கம்மியா தான் ஆன்சர் இருக்க முடியும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. The production of bottle rose from 26,000 from 16,000 in 2 years. Find the rate of growth in வந்தாவே compound interest கண்டுபிடிங்க. rate of growth in வந்தாவே compound simple interest போயிடாதீங்க. இங்க வாங்க 16,000 1 plus r by 100 r தான் கண்டுபிடிக்க போறோம். 2 equal to 26,000. 26,000ல நான் இப்ப கேன்சல் பண்ணியாச்சு. டிவைட் பை 16 போட போறேன். இந்த இடத்துல வந்து ரூட் எடுக்க போறேன். 4க்கு 16 ரூட் வந்து 4, 26 ரூட்டுக்கு 5 பாயிண்ட் சம்திங். லெட்ஸ் இப்போ 5.1. அது எப்படிங்கிறது ஈஸியாக சொல்லி தரேன். இது ரூட் எடுத்தீங்கன்னா 1 plus this. ஏன் ரூட் எடுத்தேன்னா இங்க ஸ்கொயர்ல இருக்கு. அந்த 1 அங்க போச்சுன்னா r by 100 எவ்வளோ? திஸ் இஸ் 1.1 டிவைட் பை 4னு வரும். 1 அங்க மைனஸ் பண்ணினா 1.1. இது வந்து கேன்சல் பண்ணா 25. 25 into 11 என்னன்னா 275. 27.5 தான் ஆன்சர். ஆப்வியஸ்லி இதுதான் ஆன்சரா இருக்க முடியும். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 3. 1,500 is lent out 6% per annum simple interest 3 years. Find the amount after 3 years. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5,000 அது 3 வருஷமா 6% சரியா? டிவைட் பை 100 கேன்சல். 6 into 15 equal to 90. 90 into 3 is 270. 270 எக்ஸ்ட்ரா வரப்போகுது. 1,500 270 ஆட் பண்ணா 1770. இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்றது மேட்டர் இல்ல. ஆன்சர் தொடர்ந்து இந்த கொஸ்டின் தொடர்ந்து மேட்டர் இல்ல. எனக்கு தெரிஞ்சு 15 to 20 செகண்ட் தான் இந்த கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் கிடைச்சா வச்சு செஞ்சிடணும். வாங்க கொஸ்டின் நம்பர் 4. Suraj travels at the speed of 30 km per hour. டைம் கொடுத்தாச்சு. டிஸ்டன்ஸ் கேட்குறான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பர் ஹவரா மீட்டர் பர் செகண்டாக மாத்திரம் 5/16 5/18 இன்ட்டு 72 முடிஞ்சிச்சு. இது கேன்சல். 4 into 15 is 20. 20 into 300 30 600. ஆக்சுவலி 600 தான், நாட் 650. ஆப்ஷன் சாய்ஸில் மாற்றிருப்பேன், மாற்றிக்கணும். இது 650. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, அப்படியே மாத்திக்கலாம். Just a minute.
சாரி வாங்க. கொஸ்டின் நம்பர் 4 முடிஞ்சிச்சு. 4 கரெக்டாக தான் இருக்கும். 4 என்ன ஆன்சர்? 300 30 km per hour 5/18 into 72 km per hour. அதை கேன்சல் பண்ணா 4 into 5 is 20. 20 into this 600. Next question வாங்க. Question number 5. A rectangular parallel pipe has a dimension of arithmetic speed, arithmetic progression. The sum of its dimension is 21. Then volume is this. Find the dimension. Okay. 3 மல்டிபிள் பண்ணா 168 வரணும். இது 3 மல்டிபிள் பண்ணா 168 வராது. சரியா? இது 3 மல்டிபிள் பண்ணா வராது. ஓகே. This into this வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 into 7 is 42. 2 into 8 is 6ல முடியணும். இங்க 8ல முடியுது. இதுவும் வராது. 2 into 7 is 4. 4 into 2 is 8. இது முடியுது. The answer. So no need to solve it. Okay. ரொம்ப சிம்பிள். ஏன்னா LBH is the product. LBH is the volume of the parallel pipe. அதாவது கியூபாய்டு தான் parallel pipe. எதுவும் வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்காங்க. சார் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒன்று மிடில் LBH அதில் இது வந்து என்னன்னு வச்சுக்கோங்க. LBH விட்டுருங்க. இது ஏன்னு வச்சுக்கோங்க. இது வந்து A மைனஸ் டின்னு வைங்க. இது A பிளஸ் டி. உல்டா கூட வச்சுக்கலாம். இதுதான் அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஒன்று நடுவில் ஏன்னு வச்சிங்கன்னா இது A மைனஸ் டி A பிளஸ் டி. அப்படி வச்சிங்கன்னா 3 ஆட் பண்ண என்ன வரும்? A மைனஸ் டி பிளஸ் A பிளஸ் டி. 3 ஆட் பண்ணால் 21 வருதான். மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகிடும். 3A ஈக்குவல் டு 21, A ஈக்குவல் டு 7. A மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ லென்த்து பிரெத்தோ ஏதோ ஒன்று. இது 7. இது வந்து 7 பிளஸ் டி. இது வந்து 7 மைனஸ் டி. இந்த 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 168 வருதான். ஏன்னா திஸ் இப்போ 7 நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 4. ஓகே. ஸோ 7 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. 7 ஸ்கொயர் இஸ் 49. 49 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 24. ஸோ டி ஸ்கொயர் 24 இங்கே வந்தோன்னா 49 மைனஸ் 24 இஸ் 25. டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஆஃப்கோர்ஸ் 5 தான் வரப்போகுது. சரியா? இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் இது நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எக்ஸாமில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாமில் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டிஜிட் வச்சே முடிச்சிட்டுங்க. ஃபைன். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. Angle subtended by arc at the center is 72 degree. The length is 22 cm. Find the radius of the circle. Radius of the circle, arc length கொடுத்துறாங்க. Arc length வந்து 2 pi r into theta by 360. இந்த ஃபார்முலா போட்டா வரும். Theta is 72 divided by 360 into 2 into 22 by 7 into r. R தான் கேட்குறாங்க. So this is 22 cancel. இது 5 times of 72 is 360. இது வந்து 3 into 5 is 35. 35 by 2 is 17.5. இதெல்லாம் இங்கேயே மல்டிபிள் பண்ணும். அங்கே எடுத்துட்டு ஒரு ஸ்டெப்பு போயிட்டு அப்புறம் 2 அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அங்கங்கே கட் பண்ணுங்க. இங்கே 35 வரப்போது அங்கே மேலே 2 வரப்போகுது. அப்படியே உல்டா பண்ண 35 by 2 is 17.5. Question number 7. A spends 35%, 30% salary, 20% in groceries, 25% in other expenses. இதெல்லாம் சேர்த்தனா 20, 50, 75 ஆச்சு. மிச்சம் 25% இருக்கு. அந்த 25% தான் சேவ் பண்ணியிருக்கான். 25% is something equal to 9,000. இது கேன்சல் பண்ணா 4 into 9 is 3,000. Sorry, 36,000. அதான் கொஸ்டின். What is his salary? Correct? Question number 8. Yes, store offers 25% off discount but charges 5% VAT. VAT ஒரு காலத்துல இருந்தது. இப்போ GST மாறிடுச்சு. ஓகே. VAT on the discounted price. If the mark price is 1,600, what is the final amount to be paid? ஒன்றும் இல்லை. டிஸ்கவுண்ட் தான் பாருங்க. 1,500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வந்து 75%. சாரி, 25% டிஸ்கவுண்ட். அதெல்லாம் 75% சேல் பண்ணுறோம். என்ன பர்சன்டேஜ்க்கான சேல் பண்ணுங்க. அந்த பர்சன்டேஜ் டேக்ஸுங்கும் போது 100 ஆட் பண்ணிடுங்க. 105/100. சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆன்சர் திஸ். இப்போ வாங்க. திஸ் இஸ் 3 times of 75. இது 4 times of 75. 25. 4 கேன்சல். இங்கே இன்னொரு 4 வரும். இந்த 2 0 இங்கே கட்டு. ஸோ 3 into 5 315 into 4. சாரி, into 4 இருக்கு. ஸோ எவ்வளோ வந்தது? 460 1260. சிம்பிள். அது முன்னாடி முடிச்சிடலாம். மல்டிபிள் ஆஃப் 9 வரதா ஆன்சர். இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. எப்படி இருந்தாலும் மல்டிபிள் ஆஃப் 9. இது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. இது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. இதுவும் கிடையாது. ஆன்சர் திஸ். ஸோ அங்கேயே ஸ்டாப் பண்ணுவோம். மல்டிபிள்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்க. மல்டிபிள்ஸ் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. A car covers 3 equal distance of 30, 45, 90 km respectively. What is the
Average speed of the entire journey. Formula 3abc upon ab plus bc plus ca. இப்போ 3 into 30 into 45 into 90. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது சில பேர்லாம் என்ன பண்றீங்க, அப்பயே மல்டிபிள் பண்ணி வச்சுருவீங்க. இதெல்லாம் உங்களோட ஹேபிட்லாம் மாத்துங்க. அது மல்டிபிளாக பண்ணாதீங்க. கீப் இட் ஆஸ் இட் இஸ். டோன்ட் மல்டிப்ளை. மேக்ஸிமம் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுமோ பண்ணுங்க. ஏபி இது இன்ட்டு இது 30 into 45 plus 45 into 90 plus 90 into 30. ஓகேவா? சரி, எல்லாத்துலேயும் 30 காமனாக இருக்கு. இங்க ஒரு 30, இங்க ஒரு 30, இதுல ஒரு 30. தட் இஸ் 3. முடிஞ்சிச்சா? மிச்சம் இருக்குது என்ன? 45, 45, 45. அப்போ 45. இதுல எல்லாத்துலேயும் 45 காமனாக இருக்கு. அப்போ இங்க 45 கேன்சல், இங்க ஒரு 45 கேன்சல், இங்க ஒரு 45 கேன்சல், இங்க 2 இருக்கும். அப்போ 2 + 3 மட்டும் தான் கீழே. தட் இஸ் 1 இங்க 1 டைம்ஸ் 1 + 3 + 2 கீழே. மேலே 3 into 90 எவ்வளோ வந்தது? 6. 6 இது கேன்சல் பண்ணால் 15. 15 into 3 is 45 km/h. Simple. 3abc upon ab plus bc plus c. அப்படியே ஃபிட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கேன்சல் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் காமனாக எடுத்து. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. 40 liters of mix of acid and water contains in the water is 3:1 ratio. ஓகே, 8 liters வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ 32 லிட்டர் தான் இருக்கும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 32 லிட்டர் தான் இருக்கும். அது 3:1 ரேஷியோ இருக்குன்னா 3/4 அர்த்தம். 4ஆல் கேன்சல் பண்ணால் 8. 8 into 3 is 24. 24 இருக்கும், 8 லிட்டர் இருக்கும். அதாவது ஆசிட் வந்து 24, வாட்டர் வந்து 8. ஓகே, இப்போ 8 liters of milk 8 liters வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது 1:3 ரேஷியோல இருக்கும். 8 1:3 போயிடுச்சிங்கன்னா 1 + 3 is 4 அவுட் ஆஃப் 8. இப்போ கேன்சல் பண்ணா 2 and 6, அதாவது 2 ஆசிட் 6 வாட்டர். ஓகே, இவன் என்ன கேட்குறான்? ரெண்டும் ஃபைனல் ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் திஸ். இதையும் ஆட் பண்ணால் 26 வரும், இதையும் ஆட் பண்ணால் 14 வரும். ஆப்வியஸ்லி 13:7. சிம்பிளாக தான் இருக்கும். அப்படியே வாட்டர் அண்ட் ஆசிட் பிரித்து வச்சுக்கோங்க முன்னாடியே. இப்போ 8 லிட்டர் வந்து 1:3 ரேஷியோவில் பிரித்து வாட்டருக்கு வாட்டர் ஆட் பண்ணுங்க, ஆசிட் ஆசிட் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் லட்டு மாதிரி ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 11. Lalit can finish the work in 15 days. Lakshman can finish the same work in 25 days. They work together for 5 days. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுங்க? 15, 25 LCM எடுத்து வைங்க, 75 யூனிட்ஸ்னு வைங்க. லலித் என்ன பண்றான்? 15 நாள்ல 75 யூனிட்ஸ் முடிக்கிறான். ஒரு நாள்ல 5 யூனிட்ஸ் முடிப்பான். அதே மாதிரி லக்ஷ்மன் வேணும்னே எல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே கொடுத்து வச்சிடணும். இவனை ஏன்னு வைங்க, இவனை பின்னு வைங்க. ஓகே, இவன் வந்து 25 டேஸ்ல முடிக்கிறான்னா 25 டேஸ்ல 75 யூனிட்ஸ்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்கிறான்னு அர்த்தம். தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 யூனிட் முடிப்பாங்க. 5 நாளைக்கு பண்றாங்க. 5 நாளைக்கு பண்ணால் 40 யூனிட் முடிச்சிடறாங்க. 40 யூனிட் முடிச்சா மிச்சம் இருக்கிறது 35 யூனிட். 35 யூனிட் யாரெல்லாம் பண்றான்? லலித் வித் தேவனா. லலித் யாரு? 5 யூனிட் பண்றவன். தேவன் யாரு? தெரியாது. அவனுக்கு ஏன்னு வச்சுக்க. அவன் ஒரு நாளைக்கு 7 யூனிட் பண்றான்னு வச்சுங்க. 2 பேர் சேர்ந்தா 4 யூனிட் 35 நாள்ல முடிக்கிறாங்க. லலித் வித் தேவன். ஓகே, ஓகே. இப்போ இவ உள்ள மல்டிபிள் பண்ணா 20 + 4a = 35. 4a = 15. ஓகே, இவ 4 யூனிட் பண்றதுக்கு வந்து 15 நாள் ஆகுது. சரி, 15 யூனிட் பண்றதுக்கு இவனுக்கு 4 நாள் ஆகும். 75 யூனிட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அப்போ இது 5ஆல் மல்டிபிள் பண்ணா இருக்கா, இது 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 20 days ஆயிருக்கும். ஆன்சர் இஸ் சிம்பிள். இந்த இடத்துல ஃப்ராக்ஷனில் போட்டுக்கிட்டு அதை போய் மாற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதுங்க. அவன் ஒரு நாளைக்கு 7 யூனிட் பண்ணுறான், 4 நாளில் 15 யூனிட் பண்ணுறான். 4 daysல அவன் 15 யூனிட் பண்ணுறான். 75 யூனிட்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 20 days. எவ்வளோ கண்டுபிடிச்சுன்னு அவசியம் இல்லை. இப்படி போடுங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 12. 2 சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு. 2 சர்க்குலர் சிலிண்டருடைய வால்யூம் வந்து 2:3. 2/3 போட்டுங்க. இது பை r² h. பை இன்ட்டு r எவ்வளோ? 1² h எவ்வளோ தெரியாது, h1 எடுத்துக்கங்க. இது பை இன்ட்டு 2² h2. பை கேன்சல். 1/4. இது 4 இங்கே போனால் 8 ஆகும். 8/3 தான் அந்த ஹைட்டோட ரேஷியோ. ஸோ ஆன்சர் 8:3. கிளியர்? Question number 13. Prism height is tripled. Prism नाव एक कोन. Prism
prism sorry இது ஆப்ஷன் prism of a height is triple. prismனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கங்க. சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ஏரியாங்கிறது கீழே. ஓகே, ஹைட் இஸ் ட்ரிபிள்டா. ஹைட் வந்து 3 டைம்ஸ் ஆயிடும். பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ வந்து ஹைட் இஸ் ட்ரிபிள்டு. ஏரியா வந்து கான்ஸ்டன்ட். அதாவது இந்த ஏரியா, இது இங்க ஏரியா தான் கான்ஸ்டன்ட். ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். வாட் ஹேப்பன்ஸ் டு தி வால்யூம்? வால்யூம் வந்து என்ன ஆகும்? ஹைட் ஹச்சுக்கு பதிலாக 3h போட்டீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆகும். அண்ட் ஹச் இஸ் ட்ரிபிள். சிம்பிள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. Cone is melted and recast into the another cone half of the radius. Okay, cone வந்து என்ன பண்றாங்க? 1/3 pi a r square h. ஓகே, அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கோணா மாத்துறாங்க. pi/3 வச்சுக்கோங்க. half of the radius, முன்னது ரேடியஸோட half r/2 whole square into h. find the new height. height தான் கண்டுபிடிக்க போறோம். old height வந்து 12. அப்ப இது 12 ன்னு போட்டுக்கோங்க. சிம்பிள். pi/3 எல்லாம் போட வேண்டாம். இது r²/4. r² கேன்சல் ஆகிட்டு கீழே 4 தான் இருக்கும். 4 into 12 வந்து நிற்கும். தட் இஸ் 48 is the clear. Got it? Question number 15. In a triangle ABC, right angle at C. Right angle at C. This is A, this is B. Tan A equal to 20/21. Tan A ங்கிறது opposite is 20, adjacent is 21. Obviously hypotenuse is 29. ஏன்னா Pythagoras interpolate 20, 21 and 29. So Pythagoras interpolate. Cos B என்னன்னு கேட்குறான். Cos B ங்கிறது B இங்க adjacent divided by hypotenuse. Adjacent is 20 upon 29. So answer is this. Clear? Question number 16. Convert. இதெல்லாம் see, இது எதுவுமே என் கொஸ்டின் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகே, நான் கேட்டாலும் இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டேன். ரொம்ப மொக்க கொஸ்டின் இது. 3 into pi/180. அதை வேற இது பண்ணிட்டு 16 போட்டு ஒரு ஆன்சர் கேட்டிருக்காங்க. pi/3. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எண்டில் அந்த கொஸ்டினுடைய இது சொல்றேன், ஃபீட்பேக். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. A plus B is 90. அப்போ சிங்கிற ஆங்கிள் வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 90 தான் இருக்க முடியும். ஏன்னா இது மட்டுமே 90னா A and B is 90னா C is 90. கரெக்டா? A என்னவா இருந்துட்டு போகுது, ஆனால் A is 13/5/13. ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோட்டனியூஸ். அட்ஜசன்ட் 12 தான் இருக்க முடியும். காஸ் B என்னன்னு கேட்கலாம். காஸ் Bங்கிறது இது அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபோட்டனியூஸ். அட்ஜசன்ட் இங்கே வந்து 5/13. ஸோ ஆன்சர்ஸ் 5/13 தான். A கொடுத்துருக்காங்க, B கேட்குறாங்க. ஆனால் சைனு அங்கே காசு. சைனுக்கு A வந்து ஆப்போசிட் 5னா காசுக்கு காஸ் Bக்கு 5 வந்து அட்ஜசன்ட். சரிங்களா? we have same answer. Question number 18. The intersection of two lines of two angles are vertically opposite. Vertically opposite தான். இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள் ஆப்போசிட் தான். One of the angle is 45. அதர் ஆங்கிள் கேட்குறான். இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க கூட தெரியும். இந்த அல்ஜிப்ரா சாரி ஜாமெட்ரி உள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட் வெர்டிகல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும். இமாம்பெரி லைனை கொடுத்துட்டு நம்மளை யோசிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா, இவ்வளோ கேவலமாக கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். அவனுடைய டாஸ்கே என்னன்னா உங்களை வந்து கஷ்டமான கொஸ்டினை கொடுத்துட்டு கதற விடுறது விடாம சிம்பிளான கொஸ்டின் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்றான். அதனால நம்ம கான்செப்ட்ல கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோவா கேட்கலாம், 135 இருக்குமோ, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா இருக்குமோ அப்படிலாம் கேட்பான். அவங்க சொன்னதே ஃபர்ஸ்ட் லைன் 2 லைன்ஸ் கொடுத்துட்டா 2 ஆங்கிள்ஸ் தான். ஒரு ஆங்கிள் ஆப்போசிட்டா இன்னொரு ஆங்கிள், இந்த ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ அவன் வந்து டஃப்பான கொஸ்டினை நீங்க தப்பிச்சு போயிடுவீங்க. ஓகே, ஈஸியான கொஸ்டினை நிற்பீங்க. அதுதான் அவன் டார்கெட்டு. அவனுடைய இது வந்து இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டு கொடுக்க போங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. The intersect in center of a triangle is 3,4. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இன் சென்டர் இருக்கு, 3,4ங்கிறது லொகேஷன். ஓகே, the length of the altitude from the in center to AB. ஏபிங்கிறது ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடா. இங்கிருந்து இங்க வந்து பர்பெண்டிகுலர் லென்த் கொடுக்குறாங்க. சரியா? What is the radius of this கொடுக்குறான். சரியா? ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன் சென்டர்னா என்ன அப்படின்னா
இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க, இந்த ஆங்கிள் பைசெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க, இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணி ஒரு லைன் வரீங்க. இந்த பாயிண்ட் பேர் தான் இன்சென்டர். தட் மீன்ஸ் ஆங்குலர் பைசெக்டர் மீட்டிங் பாயிண்ட் இஸ் கால் இன்சென்டர். ஒன்ஸ் இன்சென்டர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் வேற, நான் சொல்றது வேற லைன். இந்த பாயிண்ட்ல இருந்து இஃப் யூ டிரா பர்பெண்டிகுலர் லைன், இப்படி ஒரு ட்ரையாங்கிள்ல இப்படி இருக்கும் இன்சென்டர். அப்படி இன்சென்டரா இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இஃப் யூ டிரா பர்பெண்டிகுலர் லைன் டு திஸ் பேஸ், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இந்த பேஸ், இந்த பாயிண்ட்ல இந்த பேஸ், மூணு பேஸ் லென்த் சேமா தான் இருக்கும். பர்பெண்டிகுலர் லைன் டு தி ஆல் தி சைட்ஸ். அப்படி பேஸ் சேமா இருந்து இது ஒரு சென்டரா வச்சு இஃப் யூ டிரா சர்க்கிள் அப்படின்னா எல்லா சைடுமே, அதாவது மூணு சைடுமே tangent to the circle. This circle is called incircle. That point is called incenter. This length is called in radius. அதுதான் கேட்கறான். The radius of the triangles in this incircle கேட்டு வச்சிருக்கான். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னாவே அது ரேடியஸ் தான் தெரியணும். வேணும்னே அதை கொடுத்து வச்சிருக்கான் 3,4. தேவையில்லாத ஒரு இது. சரியா? குட். சரி, இங்க விஷயம் வந்து உங்களுக்கு செக் பண்றது கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கியாங்களா அப்படின்னு தான் பாக்குறாங்க இல்லையா? அது வந்து பெரிய நாலேஜபிள் பர்சனுக்கு அவசியம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டதை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஃபார்முலா கொஸ்டின் நம்பர் 20, a plus b whole square, a minus b whole square ரெண்டே ஆட் பண்ணா 2 times of a square plus b square. அவ்வளவுதான். ஏங்கிறது என்ன? √3. √3 ஸ்கொயர் பண்ணா 3, 3 plus 1 is 4, 4 plus 4 into 2 is 8. இதெல்லாம் அப்படி போடணும். நான் எக்ஸ் தூக்கி உள்ள போடுறேன், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்றேன், அங்க ஸ்கொயர் மைனஸ் பண்றேன், இந்த வேலையில வச்சுக்கூடாது. டைரக்டா 4 times of 2 times of a square plus b square. இது வந்து பிளஸ்ஸா இருந்தா, மைனஸ் இருந்தா 4ab ஒன்று வரும். அதையும் பார்த்துக்கணும். Question number 21. In a triangle ABC, D and EE, DE are parallel to BC. ABC. BC is parallel to DE. DEங்கிறது இது. உள்ளதான் இருக்கான்னு எப்படி தெரியும்னா நீங்களே அசியூம் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. AD டிவைட் பை DB. AD 1ன்னா DB 2. AE வந்து 5. அப்ப EC எவ்வளோ? 10. அவங்க கேட்கறது AC. இங்கிருந்து இது வரலாம். ஆன்சர் 15 சென்டிமீட்டர். கிளியர்? Got it? இது ஒண்ணுமே இல்லாத கொஸ்டின் தான். Chord AB and chord CD are equal and subtend angle 50 degree and x degree at the center. Equal கொடுத்தாவே angle equal தான் இருக்கும். இதுவும் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி. Equal angle, equal chords makes equal angle with the center. Simple. இன்னொரு கான்செப்ட் வச்சுக்கணும். Equal chord makes equal angle with the center. Equal chords equidistance from the center. அதாவது சென்டர்ல இருந்து ஈக்குவிடிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மீனிங் என்னன்னா, ஒரு கார்டு இருக்கு, இங்க ஒரு கார்டு இருக்கு, இங்க ஒரு கார்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வந்த டிஸ்டன்ஸும் இந்த வந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த கார்டு ஈக்குவல். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த கார்டோட லென்த் ஈக்குவல். உல்டா, இந்த கார்டு ஈக்குவலா இருந்தா அங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆல்சோ ஈக்குவல். அதே மாதிரி இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இங்க ஒரு கார்டு இருக்கு, இங்க ஒரு கார்டு இருக்கு, இங்க ஒரு சென்டர் இருக்கு. சென்டரை மேக் பண்ற ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், இந்த கார்டு சென்டர் மேக் பண்ற ஆங்கிளும் if it is equal இருந்தா இந்த லென்த் கார்டு ஈக்குவல். உல்டா, கார்டு ஈக்குவலா இருந்தா அந்த ஆங்கிள் ஈக்குவலா தான் இருக்கும். சிம்பிள். அதெல்லாம் படிச்சு ஃபாஸ்டா படிக்கிற அந்த ஹேபிட் தான். பார்த்தனே உடனே அப்ளை பண்ணணும். What is the area of the segment formed by the chord of the circle? 10 centimeter. சர்க்கிள் இருக்கு, அதுல ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, இது வந்து இது 90 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் 90 டிகிரினா ஸோ இந்த ஏரியா கேட்குறான். நம்ம தெளிவா இருக்கணும், எது கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம இது வந்து ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்டோடைய ஏரியா என்னன்னா θ by 360 into pi r square. இதுதான் ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட். θ எவ்வளோ? 90. 90 by 360 into pi. R எவ்வளோ? 10 square, 100. So this is 5 times, sorry, 5 or 4 times. 4 times 4 into this 25. So 25 pi. எது? 25 pi இது full length. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஷேடட் போர்ஷன் ஏரியா தான். அதுல வந்து ட்ரையாங்கிள் ஏரியா கழிச்சிட்டீங்கன்னா
ஷேடட் போர்ஷன் கிடைச்சிடும். ட்ரையாங்கிள் பொறுத்தவரையிலும் இது 90 டிகிரினால இந்த லென்த் சேம், ஏன்னா இது 90 டிகிரி, இது 2 ரேடியஸ். ஸோ இது வந்து 10, இதுவும் 10. ஸோ வாட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏரியானா 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் எவ்வளோ 10, ஹைட் எவ்வளோ அதுவும் 10 தான். ஸோ திஸ் கேன்சல், ஆன்சர் 50. ஸோ 25 பை மைனஸ் 50 இஸ் தி ஆன்சர். சிம்பிள். இது ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 24. tan A equal to 3/4 secant A minus tan A. ஓகே, secant A minus tan A நான் என்ன பண்றேன், ரேஷனலைஸ் பண்றேன். ரேஷனலைஸ் பண்ணா மேல secant A into secant A ன்னு வந்துடும். தட் இஸ் secant A minus tan squared A ன்னு வரும். கீழே secant A plus tan A into secant A minus tan A, that is secant squared A minus tan squared A, அது equal to 1. சிம்பிள். ஃபைன். இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம், அல்லது 3/4 தானே. 3ங்கிறது ஆப்போசிட் சைடு, 4ங்கிறது அட்ஜஸ்டன்ட் சைடு, 5ங்கிறது ஹைப்போட்டினியஸ். அப்படியே உள்ள போட்டுனா secant Aங்கிறது என்னன்னா ஹைப்போட்டினியஸ் டிவைட் பை ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் 5/4 மைனஸ் tan Aங்கிறது 3/4. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1/2/4. 2/4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 1/4 இஸ் தி ஆன்சர். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 25. A can complete the task in 30 days, B can complete in 40 days. They work together for 10 days. C join them and complete the remaining work in 5 days. Okay. 30, 40க்கு ஒரு LCM வைங்க 120 யூனிட்ஸ். அப்போ A வந்து 30 நாள்ல 120 யூனிட் முடிக்கிறானா ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிப்பான். B வந்து 40 டேஸ்ல முடிக்கிறானா ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிப்பான். They work together for 10 days. இந்த ரெண்டு பேர் சேர்ந்தானா 7 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. 10 டேஸ்ல 70 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்குது 50 யூனிட்ஸ். 50 யூனிட்ஸ்ல சி வந்து அவங்க கூட ஜாயின் பண்றாங்களாம் அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 5 days. இப்போ ஆல்ரெடி இவனுக்கு 2 பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு இவன் 4 இவன் 3, சி வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 3 பேர் சேர்ந்தா இவ்வளவு யூனிட் பண்ண போறாங்க. இவ்வளவு யூனிட் பண்ணாங்கன்னா 5 நாள்ல மிச்சம் இருக்க 50 ஒர்க் முடிச்சிடுவாங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளவு பண்ணுவானுங்க, 10 ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா 5 கேன்சல் பண்ணா 10. சி ஈக்குவல் டு 3. அப்போ சியோட 1 day கேப்பாசிட்டி 3 யூனிட்ஸ். 3 பண்ணான்னா 120 பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறான். 40 days ஆகும். ரொம்ப சிம்பிள். ஓகே, சரி. இந்த கொஸ்டினோட நான் ஃபீட்பேக் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா என்ன அப்படின்னா, இது வந்து 2023ல கேட்ட ஒன் ஆஃப் த பேப்பர். ஃபைன். ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா நீங்க இந்த 23 பேப்பரை வந்து அப்போ வந்து மினிமம் 25 மினிட்ஸ் எடுத்திருப்பீங்க. எழுதினவங்க 25 மினிட்ஸ் 20+ மினிட்ஸ் எடுத்திருப்பாங்க. 25 மினிட்ஸ் எடுத்த கொஸ்டின் பேப்பரே உங்களால 18, 12 இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களால 14 மினிட்ஸ்ல போட முடியும். 14 to 15 மினிட்ஸ்ல அட்லீஸ்ட் 20+ கொஸ்டினை கிராஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்படிதான் கேட்பாங்களா அப்படின்னா ப்ரீ அசம்ஷன் வச்சுக்காதுங்க. அவன் டஃபா கேட்கறான், ஈஸியா கேட்கறான், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எந்த மாதிரி கேட்டாலும் நான் ரெடியா இருக்கேன், நீ எந்த பால வேணாலும் போற, நான் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படிதான் உங்க ஆட்டிடியூட் இருக்கணும் ஒழிய இந்த வருஷம் அந்த இந்த பேப்பர் வந்து 15 மினிட்ஸ் ஆனதுனால ஈஸியா இருக்கும் அப்படின்லாம் நீங்க ப்ரீ அசம்ஷன் வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டு உள்ள போனீங்கன்னா டஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால அதெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருடைய அந்த 25 மினிட்ஸ் நார்மலா 25 to 30 மினிட்ஸ் எடுக்க 25+ தான் எடுப்பாங்க. அந்த கொஸ்டினே உங்களால 15 மினிட்ஸ்ல போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால மைண்டு தான் காரணம், நீங்க அந்த வே ஆஃப் அப்ரோச் தான் காரணம். ஓகே, இப்போ நீங்க உடனே போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய தப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டே வாங்க. ஒரு 50 டெஸ்ட், 10 to 15 டெஸ்ட்லேயே ஒரு இது வந்துடும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆவரேஜே வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து 40+ வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம வந்து ட்ரெயின் ஆகிறது டயர் 2, டயர் 1 கிடையாது. டயர் 1லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது, எல்லாருமே ஏஏஓக்கு அப்ளை பண்ணுங்க. ஏஏஓ இந்த வருஷம் பயங்கரமான சான்சஸ் ஃபார் தமிழ் ஆஸ்பிரன்ஸ். சரியா? ஸோ ஏஏஓக்கு அப்ளை பண்ணுங்க. ஏஏஓக்கு வேணும்னா வி ஷுட் கெட் டயர் 1ல நல்ல ஸ்கோர், டாப் ஸ்கோர் வாங்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. சரி, அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். சரியா? இந்த 50 டேஸோட ப்ராசஸ், எல்லாருமே நல்ல ஸ்கோர் வாங்கணும், ஏஓக்கு செலக்ட் ஆகணும். சரியா? நம்ம டயர் 2ல பார்த்துக்குவோம். பை, வில் மீட் டுமாரோ. பை.